ஆட்டோ கட்டணத்தை உயர்த்த கோரிய தொழிற்சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை. முதலமைச்சருடன் ஆலோசனை நடத்திய பின் முடிவு என அமைச்சர் சிவசங்கர் பேட்டி. கட்டண உயர்வு குறித்து மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு பட்ஜெட் மார்ச் 14 தாக்கல். சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. மதுரை மற்றும் திருச்சியில் டைடல் பார்க்குகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல். மற்றும் 6 தளங்களுடன் கட்டப்படவுள்ள திருச்சிராப்பள்ளி டைடல் பூங்காவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் 12,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என அரசு தகவல். சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கிய விஜயின் தவேக. பொதுச் செயலாளர் ஆனந்த் உள்ளிட்டோருடன் தமிழ்நாடு முஸ்லிம் லீக் நிர்வாகிகள் பேச்சு. தமிழ்நாட்டிற்கு நிதி தராததால் மத்திய கல்வி அமைச்சகத்தை முற்றுகையிட முயற்சி. அகில இந்திய மாணவர்கள் கூட்டமைப்பினர் கைது. பாலியல் வன்கொடுமைகளை திமுக அரசு தடுக்க தவறியதாக குற்றச்சாட்டு. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் அதிமுக மாணவர் அணி சார்பில் ஆர்ப்பாட்டம். கோவையில் ஸ்னாப்சாட் செயலி மூலம் அறிமுகமான இளைஞர்களை தேடிச் சென்ற போது பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை. கல்லூரி மாணவர்கள் 7 பேர் கைது. தஞ்சாவூர் பகுதியிலிருந்து பட்டுக்கோட்டைக்கு இடம்பெயர்ந்த காட்டெருமை. 4 குழுக்களாக தேடி வரும் வனத்துறை. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மீனவர்கள் வேலை நிறுத்தம். இலங்கை கடற்படையை கண்டித்து காரைக்கால் மீனவர்கள் நடத்தி வரும் போராட்டத்திற்கு ஆதரவு. வேலூர் அரசு மருத்துவமனையில் இருந்து தப்பிய கைதி பிடிபட்டார். தப்பவிட்டதாக 4 காவலர்கள் பணியிடை நீக்கம். ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிரான வழக்கில் எழுத்துப்பூர்வ வாதங்களை அளிக்க தமிழ்நாடு அரசுக்கு இன்று மாலை வரை அவகாசம். கோரிக்கையை ஏற்று உச்சநீதிமன்றம் ஆணை. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி சென்னை பெங்களூரு நெடுஞ்சாலையில் பழுதான லாரி. வாகனங்கள் பாதை மாறி செல்வதால் கடும் போக்குவரத்து நெரிசல். ஏன் ஹிந்தி கற்க வேண்டும் என அண்ணாமலைக்கு சீமான் கேள்வி. விக்கிரவாண்டி நீதிமன்றத்தில் ஆஜரான பின் பேட்டி. அண்ணாமலைக்கே நம்ம கேட்போம், நேருக்கு நேர கேட்போம், இந்தி எதற்காக தேவை எனக்கு? அண்ணன் இதுக்காக தேவைன்னு சொல்லுங்க. உங்க எல்லாத்தையும் இந்தி எதற்காக எனக்கு தேவை? ஒரு காரணம். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் முறையீடு. வழக்காக விரைவில் விசாரிக்கப்படும் என தகவல். கனடாவில் பனிப்பொழிவுக்கு மத்தியில் தரையிறங்கும் போது விபத்துக்குள்ளான விமானம். பத்தொன்பது பயணிகள் காயங்களுடன் மீட்பு. தங்கம் விலை இன்றும் சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரிப்பு. 1 சவரன் தங்கம் மீண்டும் 64,000 நெருங்கியது. திருச்சி, மதுரையில் புதிய டைடல் பூங்காக்கள் அமைக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். திருச்சி பஞ்சப்பூரில் பேருந்து நிலையத்திற்கு அருகில் 315 கோடி ரூபாய் மதிப்பில் 14.16 ஏக்கரில் டைடல் பூங்கா அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதேபோன்று மதுரையில் மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் அருகில் 289 கோடி ரூபாய் மதிப்பில் சுமார் 10 ஏக்கரில் டைடல் பூங்கா அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த 2 டைடல் பூங்கா கட்டுமான பணிகளுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்பட்டது. இந்நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி மூலம் டைடல் பூங்காக்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். ஒருங்கிணைந்த கட்டட மேலாண்மை அமைப்பு 24/7 பாதுகாப்பு வசதிகள் ஆகியவற்றை உள்ளடக்கிய
சாவணியில் ரூபாய் தரைத்தளம் மற்றும் 6 தளங்களுடன் திருச்சியில் புதிய டைடல் பூங்கா அமைய உள்ளது. இதன் மூலம் சுமார் 5000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க உள்ளது. அதேபோல் தரை மற்றும் 12 தளங்களுடன் மதுரையில் டைடல் பூங்கா அமைக்கப்பட உள்ளது. இந்த டைடல் பார்க்கில் 5500 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. முன்னதாக சிறந்த 10 கைவினை கலைஞர்களுக்கு பூம்புகார் மாநில விருதுகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். 65 வயதுக்கு மேற்பட்ட 99 கைவினை கலைஞர்களுக்கு வாழும் கைவினை பொக்கிஷம் விருதுகள் வழங்கப்பட்டன. தமிழ்நாடு அரசின் 2025-26 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை மார்ச் 14ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளதாக சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையின் இந்த ஆண்டுக்கான முதல் கூட்டம் ஜனவரி 6ஆம் தேதி தொடங்கி 11ஆம் தேதி வரை நடைபெற்றது. அதன்பின் கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் அப்பாவு தமிழ்நாடு பட்ஜெட் கூட்டத்தொடர் மார்ச் 14ஆம் தேதி தொடங்க உள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி 26(1) கீழ் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையினுடைய அடுத்த கூட்டத்தினை தலைமை செயலக வளாகத்தில் அமைந்துள்ள சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் வைத்து வருகிற 2025 மார்ச் மாதம் 14ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு கூட்டியுள்ளேன். அன்றைய தினம் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் 2025-26 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையினை தாக்கல் செய்வார்கள். மார்ச் 15ஆம் தேதி வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளது. பட்ஜெட் கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடக்கும் என்பது குறித்து மார்ச் 14ஆம் தேதி அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்றும் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார். அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருப்பதால் தேர்தலுக்கு முன்பாக தாக்கல் செய்யப்படும் முழு பட்ஜெட் இதுதான். எனவே இந்த பட்ஜெட்டில் முக்கிய அறிவிப்புகள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீதிபதிகள் நியமனம் முறையாக நடப்பதில்லை என குற்றம் சாட்டிய ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு பிரதமருக்கு எதிராக முகநூலில் கருத்து தெரிவித்ததால் நீதிபதி பதவி மறுக்கப்படும் நிலை இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். நீதிபதிகள் நியமனம் குறித்து சென்னையில் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சந்துரு, ஹரிபரந்தாமன் ஆகியோர் கூட்டாக நேற்று செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அரசியலமைப்பு சட்டப்படி நியமிக்கப்படுவதில்லை என சந்துரு குற்றம் சாட்டினார். குறிப்பாக சமூக நீதி பின்பற்றப்படுவதில்லை என கூறிய அவர் 79% பணியிடங்கள் உயர் வகுப்பினருக்கு வழங்கப்படுவதாக கூறினார். ஒரு சிறிய குழுவுக்கே அதிமுக்கியத்துவம் கொடுப்பதை தவிர்த்து பல்தரப்பினரும் பங்கு பெறக்கூடிய நீதிமன்றமாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை பின்பற்ற வேண்டும். பலதரப்பட்டவரும் இந்த நீதிமன்றத்துக்கு வர வேண்டும் என்றால் இதுவரை பதவி வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லது பதவியில் இருந்த சமூகத்தை எல்லாம் தவிர்த்து புதிதாக திறமை வாய்ந்த தகுதி வாய்ந்த வழக்கறிஞர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். எல்லாரும் சொல்கிறார்கள் பெண்கள் வரவில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் தகுதி வாய்ந்த பெண்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் போடுவதில்லை. தொடர்ந்து பேசிய அவர் கொலிஜியம் பரிந்துரை செய்தாலும் மத்திய அரசுக்கு விருப்பம் இல்லை என்றால் நீதிபதி பொறுப்புக்கு வர முடியாது என்று விமர்சித்தார். இதற்கு வழக்கறிஞர்கள் ஜான் சத்யன் மற்றும் நீலகண்டனே சாட்சி என்றும் சந்துரு சுட்டிக்காட்டினார். தமிழ்நாட்டுடைய பொது கருத்தை அதுவும் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் ஏற்படுத்த கொலிஜியம் நடைமுறையை புறக்கணிக்கக்கூடிய ஒரு செயலை ஒன்றிய அரசு செய்து வருகிறார்கள். தாங்கள் விரும்பக்கூடிய பெயர்களை ஏற்றுக்கொள்வதும் விரும்பாதவர்களுக்கு முட்டுக்கட்டை போடுவதும் இருக்கிறது. இதற்கு காரணம் என்ன சொல்கிறார்கள்? எந்த காரணமும் கிடையாது. நடைமுறையில் கிரிமினல் வழக்கை நடத்தி திறமை பெற்ற ஜான் சத்யன் என்ற வழக்கறி பெயரை சேர்த்திருக்கிறார். ஆனாலும் ஜான் சத்யம் கடந்த 2 வருடங்களாக நியமனம் செய்யப்படவில்லை. காரணம் என்னவென்றால் ஒன்றிய அரசுடைய உளவுத்துறை அவருக்கு ஆட்சேபனம் தெரிவித்தார்கள். ஆட்சேபனம் அவரை பற்றி கருத்து தெரிவித்தார்கள். எந்த கருத்து என்றால் நீங்கள் அதிர்ச்சியம் அடைவீர்கள். முகநூலில் பிரதமர் மோடியை பற்றி விமர்சனங்களை அவர் ஆமோதித்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ ஒருவருடைய அரசியல் கருத்து அல்லது அரசியல் சுதந்திரம் என்பது பறிக்கப்படுகிறது. கேரளாவில் உள்ள கீழமை நீதிமன்றங்களில் 74 விழுக்காடு பெண்கள் இருந்த நிலையில் அவர்களில் ஒருவரால் கூட உச்ச நீதிமன்றத்திற்கு வர முடியவில்லை என சந்துரு குறிப்பிட்டார். பின்னர் பேசிய ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரிபரந்தாமன் RSS சிந்தனை உள்ளவர்கள்தான் நீதிபதியாக வர முடியும் என்ற நிலை இருப்பதாக வேதனை தெரிவித்தார். RSS ஐடியாலஜியை சேர்ந்தவங்க தெளிவாக சொல்லலாம். அப்படி இருந்தால்தான் அவங்க கிடைக்கும், இல்லாட்டி கூட கிடைக்காது. அது எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் பரவாயில்ல.
அப்படின்ற ஒரு விதமான ஒரு சூழல் இன்னைக்கு இருக்கு. எல்லா இன்ஸ்டிடியூஷனையும் அவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க. இப்ப சிபிஐ கையில் எடுத்துக்கிட்டாங்க, இடி, பிஎம்எல்ஏ கையில் எடுத்துக்கிட்டாங்க, உபா கையில் எடுத்துக்கிட்டாங்க, என்ஐஏ கையில் எடுத்துக்கிட்டாங்க மாதிரி உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றங்கள் கூட அந்த நியமனங்கள் கூட தீர்மானம் பண்ணுவதாக இன்னைக்கு ஒன்றிய அரசு தான் இன்னைக்கு அநேகமாக இருக்கிறது. ஜான் சத்தியன்ல வெறும் சத்தியனான் தான் நியமனம் ஆயிருப்பார். ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தம் கொண்டவர்கள் மட்டுமே நீதிபதிகளாக நியமிக்கப்படுவதாக ஓய்வு பெற்ற நீதிபதிகள் குற்றம் சாட்டினர். கொலிஜியம் பெயரை பயன்படுத்தி மத்திய அரசுதான் நீதிபதிகளை நியமிப்பதாகவும் அவர்கள் புகார் தெரிவித்தனர். வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை போன்று நீதித்துறையும் மத்திய அரசு கையில் இருப்பதாக விமர்சித்த சந்துரு மற்றும் பரந்தாமன் நீதிபதிகள் நியமனத்தில் சமூக நீதி பின்பற்றி பன்முகத்தன்மை கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினர்.